சீட்டுக்கட்டாய் சரிந்த திமுக கூட்டணி. ஸ்டாலின் திரும்பி பார்த்தா கூட்டணிக்கு யாருமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வருடம் 2027 மார்ச் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என தவேக அரசு அன்அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறது. இந்நிலையில் தமிழக அரசில் திடீர் திருப்பமாக திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக இடம்பெற்றிருந்த கட்சிகள் அடுத்தடுத்து விலகி வருகின்றன. குறிப்பாக திமுக கூட்டணியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வெளியேறுவதாக அறிவித்திருப்பது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகளும் வெளியேற்றியுள்ள நிலையில் தற்போதைக்கு தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் இன்னும் பல அமைப்புகள் மட்டுமே கூட்டணியில் உள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியலில் கூட்டணிகள் வேகமாக மாறி வருகின்றன. தேர்தலில் ஆட்சியை இழந்த திமுக தற்போது தனது பழைய கூட்டணி பலத்தை தக்க வைத்து கொள்வதிலும் சவால்களை சந்தித்து வருகிறது. இது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பல்வேறு சார்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை கருத்தில் கொண்டு திமுக கூட்டணியில் தொடர்வது சாத்தியமில்லை என்ற கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் முதல்வர் விஜய் அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் திமுக மற்றும் இந்தியன் முஸ்லீம் யூனியன் லீக் இடையிலான உறவு மிகவும் பழமையானதாக கருதப்படுகிறது. கடந்த பல ஆண்டுகளாக இரு கட்சிகளும் பல்வேறு தேர்தல்களின் கூட்டணியாக செயல்பட்டு வந்துள்ளன. உதாரணத்துக்கு 1999 முதல் 2003 வரை திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து காலத்தை தவிர மற்ற பெரும்பான்மையான காலகட்டத்தில் முஸ்லீம் லீக் திமுகவுடன் நெருங்கிய உறவை பேணி வந்தது. இந்த வகையில் சுமார் 60 ஆண்டுகளாக நீடித்த நட்பு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்தே திமுக கூட்டணியில் அதிர்வுகள் தொடங்கியதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். தேர்தல் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி முதலில் தவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தது. அதன் பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் திமுக கூட்டணியிலிருந்து அடுத்தடுத்து வெளியேறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தற்போது அரசியல் சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல் தெரிவிக்கின்றனர். அதேபோல் தமிழக வெற்றி கழகத்துடன் நெருக்கமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படும் மதிமுகவும் கூட்டணியிலிருந்து விலக தயாராகி வருவதாக குறிப்பிடுகிறது. ஒரு காலத்தில் தமிழகத்தின் மிக வலுவான கூட்டணி அமைப்பை கொண்ட கட்சியாக திமுக பார்க்கப்பட்டது. கொள்கை கூட்டணி என்ற அடையாளத்தையும் பல்வேறு சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களை ஒருங்கிணைத்து வந்தது. ஆனால் தற்போதைய சூழலில் அந்த கூட்டணியில் முக்கிய தூண்களாக இருந்த பல கட்சிகள் வெவ்வேறு அரசியல் பாதைகளை தேர்வு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் எதிர்கால தேர்தல்களிலும் திமுக எந்த வகையான கூட்டணியை உருவாக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசியல் நிபுணர்களின் கருத்துப்படி கூட்டணி கட்சிகளின் வெளியேற்றம் என்பது வேறு எண்ணிக்கை அடிப்படையிலான இழப்பு மட்டுமல்ல, அது குறிப்பிட்ட சமூக மற்றும் வாக்காளர் மனநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தற்போதைய நிலையில் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி
மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் மட்டுமே திமுக அணியில் தொடர்கின்றன என்று குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் தேமுதிக இதுவரை தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்காமல் அமைதியாக இருந்து வருகிறது. அந்த கட்சி எடுக்கும் முடிவும் திமுக கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்தும். தமிழகத்தில் விரைவில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல்களில் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் தமிழக அரசியல் கட்சிகளும் முதல் சோதனையாக அமையலாம். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு குறைந்து வரும் நிலையில் திமுக தனித்து களம் காணுமா அல்லது புதிய கூட்டணியை உருவாக்குமா என்பது அடுத்த சில வாரங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் நீண்ட காலமாக தமிழக அரசியல் கூட்டணி தலைமையாக இருந்த திமுக தற்போது புதிய அரசியல் பாதையை வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. மேலும் இதுபோல வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.